டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இனிய காலை பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி இன்று இன்று ஒரு எங்களுடைய அறியாமையை பற்றிய ஒரு விடயத்தை பற்றி ஒரு சிறிய கதை சொல்லலாம்னு யோசிக்கின்றேன். ஒரு ஊரிலே ஒரு 4-5 குருடர்கள் வாழ்ந்தார்கள். குருடர்கள் நான் குறைவாக சொல்லவில்லை, அவர்களுக்கு கண் தெரியாது, பிறவியிலேயே கண் தெரியாதவர்கள். அப்போ அவர்கள் என்ன அவர்கள் இருக்கின்ற போது அவர்கள் ஒரு நாள் இடத்தை போகின்ற போது ஒரு யானை இருக்கிறது. அது அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. அப்போ அதில் வந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அங்கே யானை நிற்கிறது, போய் பார்த்து யானை எப்படி என்று கண்டுபிடியுங்கள், யானை எப்படி என்று நீங்கள் போய் பார்க்கலாம் என்று. அவர்களுக்கு தான் பார்க்க தெரியாதே. அப்போ போய் தடவியாவது பார்த்து அதனுடைய வடிவத்தை உணர்வோம் என்று சொல்லி சொன்னார்கள். எதிர்பார்த்து கொண்டு போனார்கள். ஒருவர் போய் நடந்து போய் பார்த்து அதனுடைய கால் பகுதி நின்றது. கால் பகுதியை இதுதான் தொட்டு பார்க்க கால் பகுதி. அப்போ அவர் சொன்னார் இதுதான் ஞானி என்று. அவர் காலை சுற்றி 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 தொட்டு பார்த்தார். அது உருண்டையாக இருந்தது. அப்போ அவர் தன்னுடைய பதிவாக வந்து சொன்னார், யானை உரல் போல இருக்குமென்றார். யானையுடைய காலை பார்த்து விட்டு யானை உரல் போல இருக்குமென்றார். மற்றவர் போனார். மற்றவர் போய் தொட்டு பார்த்தார். தொட்டு பார்க்க அவர் தொட்ட இடம் யானையினுடைய காது, செவிகளை தொட்டார். அப்போ செவிகளை சொன்ன போது அவர் செவிகளை பார்த்து, யானையுடைய செவி பெரிய செவி தானே. அப்போ அந்த செவியை சுற்றி சுற்றி அலைந்து பார்த்தார். அதை பார்க்க அவருக்கு முரம்னா சுலகு போல இருந்தது. அப்போ அவரை கேட்டார்கள், வந்தவுடனே கேட்டார்கள், யானை எப்படி இருக்கும் என்று நீர் உணர்கிறீர் என்று. அதற்கு அந்த கண் தெரியாதவர் சொன்னார், யானை சுலகு போல இருக்கும் என்றார். முரம் போல இருக்கு, சுலகு போல இருக்குமென்றார். இன்னொருவர், மற்றவர், மூன்றாமவர், அவர் போனார். அவர் போகின்ற போது யானை நின்றது. அவர் போய் தொட்ட இடம் யானையினுடைய வால் பகுதி. வாலை தொட்டு விட்டு, அது யானை பெரிய மிருகம் தானே. அப்போ இதுதான் யானை ஆக்கம் நினைத்து கொண்டு அந்த வாலை சுற்றி சுற்றி தடவி கிடவி எல்லாம் பார்த்தார். பார்த்தபோது அவருக்கு என்ன ஞாபகம் வந்தென்றால், முரம் என்றால் தும்புத்தடியினுடைய ஞாபகம் வந்தது. தும்புத்தடியினுடைய துடைப்பத்தினுடைய ஞாபகம் வந்தது. ஆகவே வந்தவுடன் அவர் கேட்டார்கள், நீர் யானையை தொட்டு பார்த்து விட்டு வருகிறீர், அதனாலே நீர் யானை எப்படி இருக்கும் என்று கருதுகிறீர் என்றதற்கு அவர் சொன்னார், யானை துடைப்பம் போல, தும்புத்தடி போல இருக்கும் என்றார். அப்போ முதலாம் அவர் சொன்னார், காலை தொட்டு பார்த்து விட்டு உரல் போல இருக்கும் என்றார். இரண்டாம் அவர் சொன்னார், காதை தொட்டு பார்த்து விட்டு முரம் போல, சுலகு போல இருக்கும் என்றார். இவர் வந்து துடைப்பம் போல, தும்புத்தடி போல இருக்கும் என்றார். நாலாம் அவர் போகிறார். நாலாம் அவர் போய் கழுத்தை தொட்டு பார்த்தார். அது பெரிய அளவு அகன்ற பெரிய பாரிய சுவர் போல காணப்பட்டது கழுத்தை தொட்டு பார்த்த போது. அப்போ வந்தவர்கள் கேட்டார்கள், யானை எப்படி இருக்கும் என்று. யானை சுவர் போல இருக்கும் என்றார். சுவர் போல இருக்குமென்றார். இன்னும் ஒருத்தர், மற்றவர் அஞ்சாம் அவரும் கண் தெரியாது, அவரையும் கொண்டு விட்டார்கள் யானையை தொட்டு பார்க்கும்படி. அவர் போய் யானையின் துதிக்கையை தொட்டு பார்த்தார். துதிக்கையை தொட்டு பார்க்கின்ற போது அவருக்கு கையினுடைய ஞாபகம் வந்தது, கையினுடைய ஞாபகம் வந்தது. அப்போ அவரை கேட்டார்கள், ஒவ்வொரு யானை இருக்குமென்று. அவர் சொன்னார், யானை கை போல இருக்குமென்றார். இப்போ ஒவ்வொருத்தர், முதலாவது அவர் உரல் போல என்றார், இரண்டாம் அவர் முரம் போல, சுலகு போல என்றார், மூன்றாம் அவர் துடைப்பம் போல என்றார், நாலாம் அவர் சுவர் போல என்றார், ஐந்தாம் அவர் கை போல என்றார். அப்ப யானையை தொட்டு பார்த்து ஒவ்வொருவரும் தாங்கள் கண்ட விடயத்தை சொல்லுகின்ற போது யானையினுடைய பகுதிகளை சொன்னார்களே தவிர யானையினுடைய முழுமையை அவர்களால் காண முடியவில்லை. அவர்களுக்கு கண் தெரியாது, பாவம். அப்ப தாங்களும் இது போலதான் ஒரு விடயத்தை அறிகின்ற போது முழுமையாக அறியாமல் இருந்தால் அந்த பகுதியினுடைய வெளிச்சத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு முழுமையை நாங்கள் காண முடியாது. அதுக்கு தான் இந்த கதை. வள்ளுவர் சொல்லுகிறது போது சொன்னார், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த ஒரு பொருளை எவர் எடுத்து சொன்னாலும், அது சொந்தக்காரராக இருக்கலாம், பகைவர்களாக இருக்கலாம், நட்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எவர் சொன்னாலும் அந்த சொல்லப்பட்ட விடயத்தினுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அறிவதுதான் அறிவு என்று சொன்னார்கள். அறிவென்ற கற்றதனால் ஆய பயனன் கொள்வால் அறிவன். கடவுளை அறிவதுதான் எங்களுடைய கற்றதனுடைய பயனே. அப்போ அறிவு
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் எந்த விடயத்தை எவரவர் எடுத்து சொன்னாலும் அதனுடைய உண்மைத்தன்மை உணர்வதுதான் ஒரு அறிவினுடைய தலையாய நோக்கம். அதை அறியாத போது அந்த கல்வியால் பிரயோசனமே இல்லை. அப்படி அப்படி இருந்தால் அது இந்த யானையை பார்த்த இந்த குருடர்கள் போல, கபோதிகள் போல, கபோதினா குருடர்கள், கபோதிகள் போல நாங்கள் வாழ்ந்து விடுவோம். அப்ப இந்த இதிலே யானையை குருடர்கள் பார்த்தார்கள், அவர்கள் தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள்ன்றது கதை அல்ல. அது ஒரு சும்மா ஒரு உருவக கதையாகவே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உருவக கதையாக இருந்தாலும் சொல்லப்பட்ட விடயம் என்னென்று சொன்னால், நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் ஆராய்ந்து முழுமையை கண்ட பிறகுதான் அதை பற்றி பேச வேண்டுமே தவிர ஒரு பகுதியை மட்டும் அறிந்துவிட்டு பேசுவதன் மூலம் அதனுடைய உண்மை உணர்வை உண்மை தன்மையை அறிய முடியாது என்ற அந்த அறச்செய்தி இதனூடாக வருகிறது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.